வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஷமீரா. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் முனைப்பு காட்ட வேண்டும். ஆப்கன் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மத்திய அமைச்சர் உறுதிமொழியை ஏற்று ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒத்திவைப்பு. திமுக தலைவர் கருணாநிதி அறிவிப்பு. மது விலக்கை வலியுறுத்தி குமரி அனந்தன் நடைபயணம். அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. உலகெங்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா. இழந்த விழுமியங்களை மீட்க போப் ஆண்டவர் அழைப்பு. பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் அனைவரும் முனைப்பு காட்ட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் மேற்கொண்ட 2 அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஆப்கானிஸ்தானுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியை ஆப்கன் அதிபர் அஷ்ரப் கனி கட்டித் தழுவி வரவேற்றார். அவருடன் வரவேற்பில் உயர் அலுவலர்களும் பங்கேற்றனர். பின்னர் காபூலில் உள்ள அதிபர் மாளிகையில் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேசினர். சந்திப்பின் பொழுது இரு நாட்டு நல்லுறவு பற்றி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனையடுத்து ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலில் இந்தியா சார்பில் கட்டப்பட்ட நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். கடந்த 2007ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கிய இந்த கட்டடத்தின் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயி பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த கட்டட திறப்பு விழாவில் இந்திய பிரதிநிதிகளும் ஆப்கன் அதிபர் அஷ்ரப் கனி உள்பட தலைவர்களும் பங்கேற்றனர். ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்திருப்பதற்காக ஆப்கானிஸ்தானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். ஆப்கானிஸ்தானில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரையாற்றினார். வாஜ்பாயி பிறந்த நாளில் அவருடைய பெயரால் ஆப்கனில் கட்டப்பட்ட புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதில் பெருமை அடைவதாக தெரிவித்த பிரதமர் மோடி ஆப்கன் ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். ஆப்கானிஸ்தான் வீரம் செறித்த நாடு என்று குறிப்பிட்ட மோடி இரு நாடுகளுக்கு இடையில் சிறந்த நட்புறவு விளங்குவதாக தெரிவித்துக் கொண்டார். அலைவரிசை கட்டண வசூலில் இருந்து மாநில காவல்துறைக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பாதுகாப்பு அம்சங்களுக்காக பயன்படுத்தப்படுவதால் காவல் தொலைத்தொடர்பு அமைவிடம் அலைவரிசை கட்டண வசூல் செய்யும் முறையை கைவிட வேண்டும் என்று ஜெயலலிதா கூறியுள்ளார். அலைவரிசை கட்டணமாக அபராதத்துடன் தமிழக அரசு செலுத்த வேண்டிய 141 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் இதுபற்றி தகவல் துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் கடிதத்தில் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜல்லிக்கட்டு பிரச்சினையில் மத்திய அமைச்சரின் உறுதிமொழியை ஏற்று உண்ணாவிரத போராட்டம் ஒத்திவைக்கப்படும் என்று திமுக தலைவர் மு கருணாநிதி அறிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடர்ந்து நடத்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மதுரை அலங்காநல்லூரில் திமுக சார்பில் வரும் 28ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்ததை குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜல்லிக்கட்டை இடையூறின்றி நடத்த பிரதமரை சந்தித்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தான் கடிதம் எழுதியதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று அளித்த பேட்டி ஒன்றில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த அனுமதி பெற்றிடுவோம் என்கின்ற நம்பிக்கை தனக்கு ஏற்பட்டுள்ளது என்று கூறியதை குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, எனவே 28ஆம் தேதியன்று மதுரை அலங்காநல்லூரில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் திமுக தலைவர் மு கருணாநிதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளவிருக்கும் நடைபயணத்தை இன்று தொடங்கினார். தொடக்க விழாவில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்று ஆதரவை தெரிவித்தனர். தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் தலைமையிலான 10 பேர் கொண்ட குழு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நடைபயணத்தை தொடங்கியுள்ளனர். 50 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த நடைபயணம் வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி நிறைவடையும் என இந்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதன் தொடக்க விழா சென்னை உயர்நீதிமன்றம் அருகே உள்ள ராஜாஜி சிலை அருகே நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய குமரி அனந்தன், ராஜாஜி முதலாக தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வந்தார். அதன் பின்னர் வந்த ஆட்சியாளர்களின் செயலால்
தமிழகத்தில் மதுவினால் பல தீமைகள் நடைபெற்று வருவதை அடுத்து முழு மதுவிலக்கை வலியுறுத்தி நடைபெறும் மேற்கொள்ளவிருப்பதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு, மக்கள் நல கூட்டணியின் சார்பாக வைகோ, தொல் திருமாவளவன், ரா முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து KV தங்கபாலு, ப சிதம்பரம், தமிழ் மாநில காங்கிரசின் ஞான தேசிங்கன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு ஆதரவை தெரிவித்தனர். 50 நாட்கள் நடந்து 800 கிலோமீட்டர் கடந்து மது வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே போகிறோம். தயை கூர்ந்து நீங்கள் முதலமைச்சராக முதலாக கோட்டையிலே அமர்ந்தவுடன் நீங்கள் போட்ட முதல் கையெழுத்து மதுவிலக்கு. அந்த கையெழுத்தை இப்போதும் போட வேண்டும் என்று நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மதுவிற்கு எதிரான நடைபயண தொடக்க விழாவின் பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு, தமிழகத்தில் இளைஞர்கள் மதுவினால் சீரழிந்து வருவதாக தெரிவித்ததுடன் முழு மதுவிலக்கை அமல்படுத்தவும் கோரிக்கை விடுத்தார். ஏழை எளிய மக்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாம் இந்த குடும்பமே சிதைந்து வரக்கூடிய நிலைமையில் மதுவுண்டிய வியாபாரம் பெருத்துவிட்டது. அதன் மூலமே வருமானம் வருவது என்பதற்காக அதை நீடிப்பது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அவை மக்களுடைய கோரிக்கையாக மதித்து உடனடியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். மதுவிற்கு எதிரான நடைபயண தொடக்க விழாவில் கலந்து கொண்ட வைகோ பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள்தான் தமிழகத்தில் மது விற்பனை அதிகரிக்க காரணம் என்று கூறிய அவர், இந்த இரு கட்சிகளுக்கு மாற்று மக்கள் நல கூட்டணிதான் என்று தெரிவித்தார். எந்த ராஜாஜி இந்த மதுவை அகற்றுவதற்கு பாடுபட்டாரோ, எந்த ராஜாஜி அவர்கள் மது கூடாது கொண்டு வராதீர்கள் என்று அன்றைய முதலமைச்சரிடத்திலே போய் மன்றாடினாரோ, அந்த ராஜாஜி நினைவு நாளில் அவரது சிலை அருகே இருந்து இவர் தொடங்கி இருக்கிறார். அவரது லட்சியம் வெற்றி பெற வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டுமெனில் திமுக அதிமுகவினுடைய பிடியிலிருந்து தமிழக அரசு விடுபட வேண்டும். இதுவே மக்கள் நல கூட்டணியினுடைய முழக்கமாகும். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 91வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான வாஜ்பாய் என்ற சிறந்த ஆளுமைக்கு தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசுமுறை வெளிநாட்டு பயணங்களை இன்று மாலை முடித்துக் கொண்டு தில்லி திரும்பியவுடன் வாஜ்பாய் வீட்டிற்கு நேரில் சென்று வாழ்த்த உள்ளதாகவும் ட்விட்டரில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதனிடையே மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லி, நிதின் கட்கரி உள்ளிட்டோர் தில்லியில் உள்ள வாஜ்பாயின் இல்லத்திற்கு சென்று அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். अटल जी को जन्मदिन की बहुत बहुत शुभकामनाएं और शुभेच्छाएं। अटल जी हमारे प्रेरणा स्रोत रहे और हर बार उन्हीं के मार्गदर्शन में हमको कार्य करने की प्रेरणा मिली है। उनका जीवन हम सब के लिए बहुत आदर्श है। एक प्रकार से ये अटल जी का सपना ही हम पूरा कर रहे हैं। अटल जी का सपना था कि हमारे देश के 6.5 लाख गांव जो है வட மாநிலங்களில் நிலவும் கடும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தில்லி, ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்வோர், வணிகர்கள் உள்பட அனைத்து தரப்பு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி வரை பனிமூட்டம் காணப்படுவதால் வெளியே செல்ல முடியாமல் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். வாகனங்களில் முகப்பு விளக்குகள் ஒளிரவிட்டபடியே இயக்க வேண்டி உள்ளதால் வாகன ஓட்டிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிறிஸ்துமஸ் பெருவிழாவை ஒட்டி வாட்டிக்கனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் போப் பிரான்சிஸ் நடத்திய சிறப்பு கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இழந்த விழுமியங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் அழைப்பு விடுத்தார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைநகராக கருதப்படும் வாட்டிக்கனில் கிறிஸ்துமஸ் விழாவிற்காக கூடியிருந்த 10,000த்திற்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பிறப்பை அறிவிக்கும் பாரம்பரியமான லத்தீன் மொழியில் அமைந்த நீண்ட மந்திரத்தை துதித்தனர். இதனைத் தொடர்ந்து தேவாலய மணிகள் முழங்க புனித பீட்டர் ஆலயத்திற்குள் நுழைந்த போப் பிரான்சிஸ் குழந்தை இயேசுவின் பாதத்தை முத்தமிட்டு கிறிஸ்துமஸ் விழாவை தொடக்கி வைத்து அருளுரையாற்றினார். திரண்டிருந்த கிறிஸ்தவர்கள் உற்சாகமாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை ஒட்டி வாட்டிக்கனில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. et Filii, et Spiritus Sancti, descendat super vos,
et mai sempre. வாட்டிக்கனில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனை சொற்பொழிவில் அடிப்படையான நடைமுறைகளில் மாற்றங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் சமூகம் சார்ந்த அக்கறையுடன் விழுமியங்களை திரும்பப் பெற வேண்டியதன் அவசியத்தையும் போப் பிரான்சிஸ் வலியுறுத்தி அழைப்பு விடுத்தார். Dentro una cultura dell'indifferenza che finisce non di rado per essere spietata, il nostro stile di vita sia invece colmo di pietà, di empatia, di compassione, di misericordia, attinte ogni giorno dal pozzo della preghiera. ஒசூர் வணிக வளாகத்தில் தீ விபத்து. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 5 ஆண்டு காலம் மட்டுமே ஆட்சியில் இருந்தாலும் நூற்றாண்டு சாதனைகளை செய்தவர் வாஜ்பாய் என்று பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் இலகணேசன் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 91வது பிறந்த நாள் நல்லாட்சி நாளாக இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் பள்ளியில் விழா நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலர் ராம்லால், தமிழக மேலிட பார்வையாளர் முரளிதர ராவ், தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் இலகணேசன், தங்க நாற்கர சாலை திட்டத்தை கொண்டு வந்தவர் வாஜ்பாய் என்றார். பொக்ரானிலே அணு ஆயுதம் நடத்தி உலகத்திலே நாங்கள் வல்லரசாக மாறுவோம் என்று அறிவித்தாக இருக்கட்டும். கடன் வாங்குகிற நாடு என்கின்ற பெயரோடு இருக்கிற நாட்டை மாற்றி கடனை திருப்பி தருகிற நாடு என்பது மாத்திரமல்ல, சின்னஞ்சிறு நாடுகளுக்கு கடனை தருகிற நாடு என்று பெயரை மாற்றியதாக ஆகட்டும். சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கொள்கை ரீதியாக அறிவித்ததாகட்டும். என்னாலும் மக்கள் மத்தியிலே நிலைத்து நிற்கக்கூடிய புகழ்பெற்ற தேசிய தங்க நாற்கர சாலைகள் அமைத்ததாக இருக்கட்டும். இது போன்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரு நீண்ட நெடுநோக்கோடு கூட பலவிதமான சாதனை செய்திருக்கிறார்கள். சென்னையில் சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கான நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றிரவு முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறும். இந்த தேர்தலில் தலைவர், பொதுச் செயலர், துணைத் தலைவர், செயற்குழு உறுப்பினர் உள்பட மொத்தம் 23 பதவிகளுக்கு 3 அணிகளை சேர்ந்தவர்கள் போட்டியிடுகின்றனர். தேர்தலில் வாக்களிக்க தகுதி உள்ள 1341 பேர் தங்கள் வாக்குகளை ஆர்வத்துடன் பதிவு செய்து வருகின்றனர். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தேர்தல் அலுவலர் லியாகத் அலிகான் முன்னிலையில் இன்று இரவே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. தேர்ந்த முதிய கலைஞர்களும் இளைஞர்களும் சேர்ந்து இதில் ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணி மிகப்பெரிய வெற்றி ஈட்டுறதுக்கான எல்லாம் பண்ணுவோம். நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோங்கன்னு கேட்குறாங்க. இது சும்மா சொல்லி ஓட்டு சேகரிக்கிறதை விட செஞ்சுட்டு சொல்கிறது நல்லதுன்னு எங்களுக்கெல்லாம் தோணுது. அதனால் அதிக வாக்குறுதிகள் கொடுக்காம நியாயமாக என்ன வாக்குறுதிகள் கொடுக்கணுமோ அதை செஞ்சுட்டு இந்த தேர்தலை செஞ்சுருக்கோம். வெற்றி பெறுவது உறுதின்னு நம்புகிறேன். தேர்தல் ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான டைமிங் தான் எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இடைப்பட்ட ஒரு வருட காலத்தில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சோடனே ரொம்ப சின்ன அவங்களுக்குள்ள அதிருப்தி இருந்தது. அதை சொல்லி புரிய வச்சு தான் இந்த எலெக்ஷனை இன்றைக்கி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நிறையா ஓட்ஸ் இந்த தடவை வரும் அப்படிங்கிறதுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வரும் இந்த எலெக்ஷனில். ஒசூரில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் இருந்து நாசமாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஏரி தெருவில் உள்ள தனியாருக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் கீழ்த்தளத்தில் செருப்பு கடையும் மேல்தளத்தில் துணிக்கடையும் அதற்கு மேல் குடியிருப்பும் உள்ளது. இந்த வளாகத்தில் உள்ள செருப்பு கடையில் இருந்து இன்று காலை லேசான புகை வந்துள்ளது. இதை பார்த்த பக்கத்து கடையினர் உரிமையாளருக்கு தகவல் அளித்தனர். தீ தொடர்ந்து வேகமாக பரவியதுடன் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 2 கடைகளில் இருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்தன. தீ விபத்து தொடர்பாக ஒசூர் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிறிஸ்துமஸ்
பெருவிழா இன்று உலகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. தேவாலயங்களில் நள்ளிரவில் நடைபெற்ற பிரார்த்தனையில் திரளானோர் பங்கேற்றனர். ஜெருசலேத்தில் பெத்லஹேம் நகரில் உள்ள ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பெருமான் பிறந்தார். அவர் அவதரித்த டிசம்பர் 25ஆம் நாளை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி பெருநாளாக கொண்டாடி வருகின்றனர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வரவேற்கும் விதமாக வீடுகள் மற்றும் தேவாலயங்களில் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நட்சத்திரங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலி நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். சென்னை சைதாப்பேட்டை சின்னமலை ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் நாள் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று மாதாவை வழிபட்டனர். மேலும் அனைவரும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம், ரொம்ப ஜாலியாக இருப்போம் எல்லோரும். சென்னையில் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால இந்த வருஷம் கொஞ்சம் ப்ரேயர்லாம் கம்மியாக தான் இருக்கும். எல்லோரும் மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்காக ரொம்ப நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மழை எல்லாம் பெஞ்சதுனால சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் கூட நாங்கள் சர்ச்சுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் திரளானவர்கள் பங்கேற்று மாதாவை வழிபட்டனர். கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்தில் பேராலய அதிபர் பிரபாகர் தலைமையில் சிறப்பு கூட்டுப்பாடல் திருப்பலி நடைபெற்றது. இதில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி அங்குள்ள வீடுகள், கடைகள் என அனைத்திலும் குடில்கள் அமைத்து வண்ண விளக்குகளால் அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது. கிறிஸ்து பிறப்பனால தான் கிறிஸ்மஸ்னு நம்ம கொண்டாடுறோம் ஆக்சுவலாக. ஸோ இது எங்களுக்கு கொஞ்சம் மெமரபிளாக இருக்கணுன்றதுக்காக வேளாங்கண்ணி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே மெரி கிறிஸ்மஸ். தூத்துக்குடி பனிமய மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்று மாதாவை வழிபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா தேவாலயத்தில் பங்கு தந்தை லெரின் ரோஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இயேசு பெருமான் பிறப்பை அடையாளப்படுத்தும் விதமாக தேவாலயத்தில் குடில்கள் அமைத்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முன்னதாக கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்கும் விதமாக இளைஞர்கள் தூத்துக்குடி மாநகரின் வீதிகளில் ஆட்டம் பாட்டத்துடன் வலம் வந்து மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தருமபுரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் மறை மாவட்ட ஆயர் லாரன்ஸ் பயஸ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனைகளும் ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். பெருவிழாவை ஒட்டி புத்தாடை அணிந்து மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட கிறிஸ்தவ மக்கள் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். வேலூரில் உள்ள விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற பிரார்த்தனையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற சிறப்பு ஆராதனைக்கு பின்னர் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். நள்ளிரவு பிரார்த்தனையை ஒட்டி தேவாலயங்கள் முன்பாக காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை ஒட்டி சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. விருத்தாச்சலத்தில் உள்ள தூய ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் அலங்கரிக்கப்பட்ட குடிலில் குழந்தை இயேசுவின் திருவுருவை புனிதப்படுத்தும் நிகழ்ச்சியும் இயேசு பவனியும் நடைபெற்றது. பங்கு தந்தை டி ஆரோக்கியதாஸ் திருப்பலியை நிறைவேற்றினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் பெருவிழா எளிமையாக கொண்டாடப்பட்டது. மழையால் பாதிக்கப்பட்ட மற்ற மாவட்ட மக்களும் நலம் பெற வேண்டி தேவாலய போதகர்கள் முன்னிலையில் பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். அரியலூரில் புதியதாக கட்டப்பட்ட அரியலூர் டி தூய லூர்தன்னை ஆலயத்தில் முதல் கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பங்கு தந்தை ஆண்டனி சாலமன் கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு கூட்டு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கரூர் புனித திரேசாள் ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கு தந்தை எம் ராயப்பன் அருளுரை ஆற்றினார். கிறிஸ்து பிறப்பு பாடல்களுடன் தொடங்கிய விழாவை தொடர்ந்து சிறப்பு திருப்பள்ளி எழுச்சி மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. பின்னர் குழந்தை இயேசுவின் தேர்பவனி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி கலந்து கொண்டனர்.
சேலத்தில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். சேலம் 4 சாலை பகுதியில் குழந்தை இயேசு ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் குழந்தை இயேசு பிறப்பை உணர்த்தும் வகையில் குழந்தை இயேசுவின் திருவுருவை அருள் தந்தை கைகளில் ஏந்தி வந்தார். இயேசு பிறப்பின் நற்செய்தியை அருள் தந்தை வெளியிட்டதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றன. மழை வெள்ளத்தால் வாழ்வாதாரம் இழந்த மக்கள் மீண்டும் வளம் பெற வேண்டும். திரளான கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள 150 ஆண்டுகள் பழமையான தூய இருதய ஆண்டவர் தேவாலயத்திலும் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இங்கு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் சுமார் 1000க்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டனர். கூட்டு திருப்பலி பாடி இனிப்புகள் வழங்கி கிறிஸ்தவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த உதகை பேராலயமானது 100 ஆண்டு கடந்த பேராலயம். கிறிஸ்துமஸ் பெருவிழாவானது ஒரு குடும்ப விழாவாக எங்கள் உதகை நகரில் எல்லோராலும் சமயங்களை கடந்து எல்லா மக்களும் ஒன்று கூடி நிறைவேற்றிய ஒரு விழா. உதகையிலே இந்த விழாவானது மிகவும் சிறப்பாகவே கொண்டாடப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனைகளில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி தூய இருதய ஆண்டவர் ஆலயம், லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் பிரார்த்தனைகள் நடைபெற்றன. ஃபாத்திமா தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் முதல்வர் என் ரங்கசாமி கலந்து கொண்டார். குழந்தை இயேசுவின் திருவுருவத்தை பங்கு தந்தை சுமந்து சென்று குடிலில் வைத்தார். அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என பிரார்த்தித்ததாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். சுசீந்திரம் தானுமாளிய சுவாமி திருக்கோவிலில் பெருந்திருவிழாவின் 9 நாளாம் நாளான இன்று பெண்களை வடம் பிடித்து இழுத்து சென்ற தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாளிய சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 8 நாட்களாக திருவிழா சிறப்பாக நடைபெற்று வந்த நிலையில் 9ஆம் நாள் திருவிழாவான இன்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தில் சுவாமி தேர், அம்மன் தேர், பிள்ளையார் தேர் என 3 தேர்கள் வலம் வந்தன. அம்மன் தேரை பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்து செல்வது இதன் சிறப்பு. தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 17ஆம் தேதி கொடியேறி இன்னைக்கு திருவிழா 9ஆம் திருவிழா தேரோட்டம். இதனால சுசீந்திரம் தேரோட்டினால எல்லாரும் பக்தர்கள்லாம் வந்து தேர் வடம் பிடிச்சி புது தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல இது விசேஷ நாள். எல்லா வெளியூர் உள்நாட்டு மக்கள்லாம் வந்து சந்தோஷமா சிறப்பாக நல்ல தேர் வடம் பிடிச்சி நல்லா கொண்டாடுறாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான திருவிழா. சுசீந்திரத்தில் நிறைய பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து கலந்துக்குவாங்க. புதுமண தம்பதிகளுக்கு இதில் கலந்துக்கணும் நல்ல வளமோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். வெளியூர்ல எல்லாம் இருந்து வந்து எல்லாம் இந்த திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் கிரிக்கெட் இரு அணியினரும் தீவிர வலைபயிற்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இயேசு கிறிஸ்து பிறந்த இடமாக கருதப்படும் பாலஸ்தீனத்தின் பெத்லஹேம் நகரில் கிறிஸ்துமஸ் விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இயேசு பிறந்த இடமான பெத்லஹேம் நகரம் கிறிஸ்துமஸ் திருவிழாவை ஒட்டி விழாக்கோலம் பூண்டது. இஸ்ரேல் நாட்டின் சுயாட்சி பகுதியான பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதி நகரமான பெத்லஹேம் தெருக்கள் அலங்கரிக்கப்பட்டன. இயேசு பிறந்த இடத்தில் அமைந்துள்ள நேட்டிவிட்டி ஆலயத்துக்கு உலகம் முழுவதும் இருந்து வந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் குவிந்தனர். நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை டர்பனில் தொடங்க உள்ள நிலையில் இரு அணியினரும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. முதல் டெஸ்ட் போட்டி டர்பன் நகரில் நாளை தொடங்க உள்ள நிலையில் இரு அணியினரும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனைகளை படைத்துள்ள ஜேம்ஸ் ஆண்டர்சன் காயம் காரணமாக முதல் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்காதது இங்கிலாந்து அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி பேசிய இங்கிலாந்து பந்து வீச்சாளர் ஸ்டுவார்ட் பிராட், தென்னாப்பிரிக்கா ஏ பிரிவு அணிக்கு எதிராக கடந்த வாரம் விளையாடிய போட்டியே இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களின் திறமைக்கு சான்று என்று தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் முனைப்பு காட்ட வேண்டும். ஆப்கன் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மத்திய அமைச்சர் உறுதிமொழியை ஏற்று ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒத்திவைப்பு. திமுக தலைவர் கருணாநிதி அறிவிப்பு. மதுவிலக்கை வலியுறுத்தி குமரி அனந்தன் நடைப்பயணம். அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. உலகெங்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா. இழந்த விழுமியங்களை மீட்க போப்பாண்டவர் அழைப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.